ரகசிய காதலியோட உல்லாசமா இருந்த கணவனை கையும் களவுமா பிடிக்க பிள்ளைகளோட போயிருக்காங்க இங்க ஒரு மனைவி. காலடி சத்தத்தை கேட்டு உஷாரான கணவன் சுவரேறி குதிச்சு எஸ்கேப் ஆகியிருக்காரு. சிக்கின காதலிய மனைவி சிக்கெடுத்த காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வைரல். கையில் செருப்பு, கண்ணில் அச்சம், இப்படி பவ்யமாக பதுங்கி பதுங்கி செல்லும் இவர் அபார்ட்மெண்டில் செருப்பு திருட வந்தவர் இல்லை. மனைவி இருக்கும்போதே மற்றொரு பெண்ணின் இதயத்தை திருடியவர். கையும் களவுமாக மனைவியிடம் சிக்கினால் என்ன நடக்கும் என நன்றாக தெரிந்து கணவன் எஸ்கேப் ஆகிவிட காதலியின் கண்ணம் பழுக்கும் அளவுக்கு வெளுத்திருக்கிறார் தாலி கட்டிய மனைவி. வீடு புகுந்து ரெய்டு விட்டவர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்வேதா. இவருக்கு 12 வருடங்களுக்கு முன்னதாக பிரசாந்த் என்பவரோடு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ஸ்வேதா அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். இந்த நிலையில்தான் பிரசாந்தின் நடத்தையில் ஸ்வேதாவுக்கு சந்தேகம் அதிகமாகி இருக்கிறது. இதனால் அவரது கைபேசியை நோட்டமிட்ட போதுதான் பிரசாந்தின் பித்தலாட்டங்கள் மொத்தமாக சாட் ஹிஸ்டரியில் இருந்திருக்கிறது. பிரசாந்துக்கு தனியார் பள்ளி ஆசிரியையாக இருந்த வாணி என்ற பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் காதலாக மாற பிரசாந்த் திருமணம் தாண்டிய உறவில் இருந்திருக்கிறார். இந்த கள்ளக்காதல் விவகாரம் ஸ்வேதாவுக்கு தெரிய வந்ததும் அதிர்ந்து போயிருக்கிறார். ஆனாலும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிடக் கூடாது என நினைத்த ஸ்வேதா நின்று நிதானமாக பிரசாந்தின் போக்குவரத்துகளை நோட்டமிட்டு தகவல்களை திரட்டியிருக்கிறார். அப்போதுதான் சாட்டிங், டேட்டிங் மட்டுமல்லாமல் ஸ்வேதா சம்பாதித்த பணமெல்லாம் காதலிக்கு கிஃப்டாக போயிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. புதிதாக தொழில் தொடங்குவதாக கூறிய பிரசாந்த் மனைவி ஸ்வேதாவிடம் அடிக்கடி பணத்தை வாங்கி அதில் வாணிக்கு கார், ஸ்கூட்டி, நகைகள் என வாரிக் கொடுத்து மகாராணியாக மாற்றியிருக்கிறார். ஸ்வேதா ஸ்கூலுக்கு போனதும் வாணியின் வீட்டில் ஆஜராகும் பிரசாந்த் அவரோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு ஸ்கூல் விடும் நேரத்திற்கு மனைவியிடம் வந்துவிடுவார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்வேதா பிரசாந்தை கையும் களவுமாக பிடிக்க வேண்டுமென முடிவெடுத்து சம்பவத்தன்று காதலியின் வீட்டிற்கு பிள்ளைகளோடு வந்திருக்கிறார். சுனாமி வருவதை முன்கூட்டியே அறிந்த பூனை போல நைஸாக கையில் செருப்பை தூக்கிக் கொண்டு பம்மி பம்மி நடந்து வந்த பிரசாந்த் சுவர் ஏறி குதித்து தப்பித்து ஓடியிருக்கிறார். ஆனால் வீட்டில் தனியாக இருந்த வாணி வசமாக சிக்க பிரித்து மேய்ந்திருக்கிறார் ஸ்வேதா. இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக போலீசார் இருதரப்பையும் அழைத்து விசாரித்து வருகிறார்கள். இதுவரை பிரசாந்த் ஸ்வேதாவிடம் இருந்து 30 லட்சம் ரூபாயை வாங்கி வாணிக்கு கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தகாத உறவை எவ்வளவு ரகசியமாக வைத்துக் கொண்டாலும் எப்படியும் ஒரு கட்டத்தில் அது வெளியே வந்து ஊரே கைகொட்டி சிரிக்கும் அளவுக்கு ஆகிவிடும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.